ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்லேட்டுக்கு சீக்ரெட்டாக ஒரு மசாலா சேர்த்து செஞ்சுருக்கேன். இந்த ஆம்லேட் வந்து ஊற கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன் அண்ட் விலாக்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை நல்லா க்ளீன் பண்ணி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மிளகு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஆம்லேட்டுக்கு நம்ம ஃபுல்லாக சேர்க்க போகிறதில்ல. இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 15 வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமாக பார்த்து எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வெங்காயத்தை சாப்பரில் வச்சு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்த சீக்ரெட் மசாலாவை 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த மெத்தட் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது தான். முக்கியமாக ஊற கருவாட்டு குழம்பு எப்போ வைக்கிறோமோ இதே மாதிரி ஆம்லேட் இந்த சீக்ரெட் மசாலாவோட நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஊற கருவாட்டு குழம்பு தான் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இந்த ஆம்லேட் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஊற கருவாடு வந்து ஊரில் உள்ளது, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். திருநெல்வேலி சைடில் ஊற கருவாடு வாங்கி சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆம்லேட் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் ஆம்லேட் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீக்ரெட் மசாலாவோட தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஆம்லேட் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஊற கருவாட்டு குழம்பு வச்சு இந்த ஆம்லேட் தான். ரொம்ப சுட சுட சாதம் வச்சு ஊற கருவாட்டு குழம்பை மேலே ஊற்றி அப்படி பசைஞ்சு சாப்பிடுங்க. இந்த ஆம்லேட்டையும் தொட்டுக்கோங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஊற கருவாடு வாங்கினா இந்த ஆம்லேட் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடுத்து ஆம்லேட் செய்யும்போது இந்த சீக்ரெட் மசாலா சேர்த்து ஆம்லேட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.